இருடா அக்கா. தம்பி, உனக்கு அவனோட முகத்துல ரௌத்ரம் தான் தெரியுது. ஆனா எனக்கு அவன் கண்ணுல இருக்கிற ஆசை தான் தெரியுது. என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணும். எந்த மாதிரி நியாயம்? கோர்ட்ல கிடைக்கிற நியாயமா இல்ல இந்த ரத்ன பிரபா கிட்ட கிடைக்கிற நியாயமா? எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற நியாயம் தான் வேணும். எவ்வளவு வேணும்? இவன் கிட்ட என்னக்கா பேச்சு? இவனையே கொண்டுட்டு நாம அந்த வீடியோவை அழிச்சிடுவோம். உனக்கு ஆவேசம் அதிகம். இவன் இன்னும் எங்கெங்க என்னென்ன ஆதாரம் வச்சிருக்கான்னு தெரியணும்ல. பாக்குறதுக்கு நமக்கேத்த ஆளா தெரியறான். கொடுக்கறத கொடுத்துட்டா விசுவாசமா நம்ம காலடியிலே இருப்பான். அதுவும் சரிதான்க்கா. உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி மேடம். நேர்ல பார்த்த ஒரு சாட்சி இருக்கு, அதுக்கும் சேர்த்து ஒரு ரேட்டை நம்ம வச்சுக்கிட்ட. சிங்கத்தோட கொகைக்கு மான் வந்து சேர்ந்த மாதிரி தானா வந்து மாட்டிக்கிட்டா. நான் வேணான்னு சொல்லி என் பின்னாடியே வந்துட்டியாமா? இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துட்டியாடா தங்கம்? நீ என்ன அங்கே இருக்க சொல்லும் போதே உன் மேல டவுட் வந்துச்சுடா. அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த. டேய், பொருளை விக்கிறவங்கள வியாபாரின்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்களை விக்கிறவங்கள புரோக்கர்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஆளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மானம் கெட்ட பையன்னு சொல்லுவாங்க. தூ. என்னடா அவளை இப்படி கொன்னுட்ட? நீங்களே எப்படி அதை தான் பண்ண போறீங்க? அதை இப்ப நானே பண்ணிட்டேனே சார். சார், நீங்க சார் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? பயப்படாத, நீ கட்சி மாறிடாம இருக்கிறதுக்காக தான் சேஃபர் சைட்க்கு இந்த போட்டோஸ். தங்கச்சி கதை முடிஞ்சது, அம்மாவோட கதை என்ன? தம்பி, நாகராஜோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன்ல. தேங்க்ஸ் மேடம், போயிட்டு வரேன். இதான் சார் நடந்தது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் உங்களோட தம்பி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பான். இந்த பார் போலீஸ் மாமா, அந்த ஏசிபி அக்கா மிரட்டியே பயப்படல. இப்ப நீ சொன்னது கொண்டு வந்து விட்டுருவான் பாரு. இவ்வளவு காலம் பயந்தவங்க இருந்தாங்க, நம்ம சொன்னதெல்லாம் நடந்தது. இப்ப சரியான ஆம்பளை வந்திருக்கான், அதான் தூக்கி அடிக்கிறான். இன்ட்ராகேஷன்ல அவன் பண்ற டார்ச்சர்ல பெரிய தம்பி அடி தாங்க முடியாம எல்லாத்தையும் உளறிட்டாருன்னு வைங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜிங்கு சக்க. பேசாம இரு. சாரி மேடம், அவர் என்ன சொன்னாலும் எஃப்ஐஆர் வாக்குமூலம் கடைசியில என்கிட்ட தான் வரணும். அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி மாத்திடுறேன், நமக்கு சாதகமா. ட்ரஸ்ட் மீ. முதல்ல கொடுக்குற காசுக்கு வேலை பாரு. அவன் உங்களை விட 2 படிப்பு மேல படிச்சிருக்கான். ஆமா, நம்ம பெரிய தம்பிய அவன் தான் கொண்டு போய் வச்சிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சைலண்டா விசாரணையில அடிச்சு கொன்னுட்டா. டேய், எஸ்பி அவமானப்படுத்தின விட்டுட்டேன், என்ன இன்சல்ட் பண்ண பொறுத்துக்கிட்டேன். உன் வாயில இருந்து என் தம்பி செத்துருவான்னு சொன்ன பாரு, அதை என்னால பொறுத்துக்க முடியாதா? ஆமா மேடம், போஸ் சார் எனக்கு கொடுத்த தைரியத்தினாலதான் நான் போராட்டத்தை கைவிட்டேன். என்னாச்சு?
இங்க வா. உட்காரு உட்காரு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா. என்னாச்சு? போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருமா அந்த சரி கடவுள். சரி, முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். வா வா. உன் குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்துல எனக்கும் கூட பங்கு இருக்குமா. அதனால்தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை அதை பத்தி எல்லாம் அப்புறம் கொடுத்துட்டாரு. பேசிக்கலாம். முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நீ வா. வேண்டாம், நான் போறதுக்கு முன்னாடி நான் சில உண்மைகளை உன்கிட்ட சொல்லணுமா. ஒரு பாவம் அறியாத உன் குடும்பத்தை சர்வநாசம் பண்ணிட்டாங்கம்மா அந்த பாருங்க. என்ன மன்னிச்சிடுமா. எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் ஆளுங்களே அடிப்ப? நான் யாருன்னு தெரியும்ல, ரத்ன பிரபா. உனக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு கௌரவம் வேற. போ. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? என்னோட மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டல. எனக்கு குடும்பம்னு உன்னை இல்லாம பண்ணிட்டல. உன் தம்பியையும் உன்னையும் நான் யாரையும் விட மாட்டேன். வாடி. என் மேல கத்தி வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் தம்பிய உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை இங்கேயே கொன்னு போடுறேன். என்னோட மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டல நீ. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லுவேன்.